2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சைபர் பாதுகாப்பு சம்பவத்தின் விளைவாக எழுந்த அதன் வணிக செயல்முறை மேலாண்மை பிரிவுகளில் ஒன்றுக்கு எதிரான ஒரு வர்க்க நடவடிக்கை வழக்கை தீர்ப்பதற்கு இன்போசிஸ் 17.5 மில்லியன் செலுத்தும். இன்போசிஸ் பிபிஎம்மின் ஒரு பிரிவான இன்போசிஸ் மெக்காமிஷ் சிஸ்டம்ஸின் சில தரவுகள் அக்டோபர் மற்றும் நவம்பர் 2023க்கு இடையில் மீறப்பட்டன, இதனால் மெக்காமிஷில் சில அமைப்புகள் மற்றும் பயன்பாடுகள் கிடைக்காது. 2009ஆம் ஆண்டில் இன்போசிஸ் பிபிஎம் வாங்கிய மெக்காமிஷ், அமெரிக்காவில் ஆயுள் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய மென்பொருள் தீர்வுகள் மற்றும் சேவை சலுகைகளை வழங்கும் ஒரு தளத்தை அடிப்படையாகக் கொண்ட பிபிஓ நிறுவனமாகும். முன்மொழியப்பட்ட விதிமுறைகள் வாதிகளின் உறுதிப்படுத்தல் மற்றும் உரிய விடாமுயற்சி, தீர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இறுதி செய்தல், அத்துடன் ஆரம்ப மற்றும் இறுதி நீதிமன்ற ஒப்புதலுக்கு உட்பட்டவை. அங்கீகரிக்கப்பட்டதும், எந்தவொரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் வர்க்க நடவடிக்கை வழக்குகளில் செய்யப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தீர்வு தீர்க்கும் என்று இன்போசிஸ் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஐடி சேவை நிறுவனமான பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் ஒன்றான சுமார் 57,000 வாடிக்கையாளர்களை இந்த தரவு மீறல் பாதித்தது. பாதிக்கப்பட்ட சில தரவுகளில் பெயர்கள், முகவரிகள், சமூக பாதுகாப்பு எண்கள் மற்றும் BOFE-இன் ஒத்திவைக்கப்பட்ட இழப்பீட்டுத் திட்டத்துடன் தொடர்புடைய பிற கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முக்கியமான வாடிக்கையாளர் தகவல்கள் அடங்கும். இந்த மீறல் ஒப்பந்த வருவாய் இழப்பு மற்றும் மார்ச் 31, 2024 நிலவரப்படி சரிசெய்தல், மறுசீரமைப்பு, தகவல் தொடர்பு முயற்சிகள், விசாரணை செயல்முறைகள் மற்றும் பகுப்பாய்வு மற்றும் சட்ட சேவைகள் தொடர்பாக $48 மில்லியன் செலவுகளை ஏற்படுத்தியதாக இன்போசிஸ் கடந்த ஆண்டு கூறியது.